கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன். ஏன்னா இதில் பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. ஜாப் சீக்கர்ஸும் தான் ஸ்டூடெண்ட்ஸும் தான் அவங்களுக்கு ஏதோ ரீசன் காரணமாக எடுகேஷன் ட்ராப் ஆயினால அவங்க நினச்சி கொண்டிருக்கிற அவங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு வரையில, எங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, அதனால் எங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு வரையிலாண்டு. அது டோட்டலி ஒரு ராங் ஐடியா உண்டு. அந்த பீரியட் தான் அவங்களுக்கு இஷ்யூ ஆகினது. அந்த டைமில் அவங்களுக்கு கன்சன்ட்ரேட் பண்ணலாம் போனேன். ஆனால் அவங்களுக்கு நல்ல டேலண்ட் கேளும். அதனால தாரு சரி ஒரு தேவையோட இந்த ஐடி ஃபீல்ட் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நாங்கள் அச்சீவ் பண்ணணுமென்ற ஐடியாவோட தாரு சரி ட்ரை பண்ணுறா இருந்தால் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். அது சரியாக சொல்ல போகிறோன்னா 0 to ஹீரோ லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு இயலும். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஆசையோட செய்யக்கூடிய இது ஒன்று இக்கோணும். அப்போ இதை போல் கோர்சஸில் இந்த ப்ராக்டிக்கல் சைட் ஆக முக்கியம். இது அடுத்த பாயிண்ட்டை விளங்கெடுக்கணும். இப்போ இதில் நாங்கள் குவாலிஃபைடு ஆகினா ரியல் வேர்ல்டுக்கு எங்களுக்கு கனெக்ட் ஆகிலுமா இக்கோணும். இப்போ இதில் மிச்சம் இஷ்யூஸ் ஈக்கிற இந்த கோர்சஸில் இப்போ சில நேரத்தில் எங்கள்கிட்ட வர MCSA 3 மொடியூலும் பாஸ், CCNA பாஸ், CCNP பாஸ். அப்போ 800 பாஸ் மார்க் எடுக்கணும், 900க்கு மேலே இக்கிற. ஆனால் பேசிக் நெட்வொர்க் செட்டப் ஒன்று செய்யலாம். அப்போ சிஸ்கோ ரவுட்டரோட ஒரு செனாரியோ கொடுத்து கன்ஃபிகர் பண்ண சொன்னால் பண்ணலாம். அப்போ என்ன ரீசன் சொன்னால் இப்போ ஒரு மெத்தட் ஒன்று மிச்சம் இடத்துல எப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்க இந்த டம்ப்ஸ் வேண்டிய மட்டும் ஈக்கிற. அதுக்கு தான் பெரிய ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு ஒரு டம்ப் செட் 2 மட்டும் கொடுக்குற. இதை 2 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா அவங்களுக்கு எக்ஸாமை பாஸ் பண்ணிடலுமாண்டு. அப்போ நாங்கள் யோசித்தோனும் இதை பாஸ் ஆகி இந்த குவாலிஃபிகேஷன் எங்கள்ட கையில் எடுத்ததுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்ண்டு. சும்மா சர்டிஃபிகேட் பண்டில் உண்டு கையில் இருந்ததுக்கு வேலை இல்லை. இப்போ இது பெரிய ஒரு இஷ்யூ உண்டு. எல்லாம் மிச்சமே அப்படித்தான். HND எடுத்தாலும் இப்போ அப்படித்தான், UG எடுத்தாலும் அப்படித்தான், இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்தாலும் அப்படித்தான். எல்லாமே இந்த குவாலிஃபிகேஷன் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி பாஞ்சு கொண்டு அதை போய் எடுக்கிற. ஆனால் அதுக்கு பிறகு எங்களால் அதை செய்யலாட்டி ரியல் வேர்ல்டோட கனெக்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாட்டி அந்த எடுத்த குவாலிஃபிகேஷனில் வேலை இல்லை. அதனால் இந்த மாதிரி இந்த ட்ரைனிங் செஞ்சு முடியக்கொள்ள எங்களால் அதை செய்ய இயலுமான்ற அளவுக்கு நாங்கள் படித்தோணும். டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணி கொண்டு போகிறதுக்கோணும். டிகிரி லெவல் ஆகிக்கட்டும், HND லெவல் ஆகிக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் லெவல் ஆகிக்கட்டும், எந்த லெவலில் நான் செஞ்சாலும் இந்த எல்லா கோர்ஸையுமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி என்றால் அவங்களுக்கு அது முடியக்கொள்ள ஒரு சின்ன ஒரு 1 வீக் டைம் ஒன்று எடுத்து அவங்களுக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ள இயலுமான அளவுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று தான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே நேரத்தில் மிச்சமாகவே இந்த டிமாண்ட், இந்த கரியர் டிமாண்டிங் எப்படி இருக்குதோ, அவங்களோட கம்பெனிஸோட ரிக்யர்மெண்ட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனை கெயின் பண்ணுறதோடு நாங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு ஓடும். அப்போ இது எங்களோட நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ். இதில் நார்மலி இப்போ நெட்வொர்க்குன்னு எடுத்தால் எங்களுக்கு தெரியும் இந்த எல்லா நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைசஸையும் ஒன்றுக்கு கனெக்ட் பண்ணி அவங்கள கம்யூனிகேட் பண்ண வச்சுருது தான் நெட்வொர்க்கிங். அப்போ இதில் ஒரு செக்ஷன் வரும், ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், அப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், இப்படி வேறு செக்ஷன் வரும். மெயின் நோக்கம் டிவைஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இன்டர் கனெக்ட் பண்ணக்குள்ள நாங்கள் இந்த டிவைஸ் எல்லாத்தையும் நாங்கள் கால் பண்ணுறது நோட். இந்த லிங்க் பண்ணுற லைன் இருக்குது. இது ஃபிசிக்கல் வயர்ஸ் ஆகிக்கலும் இல்லாட்டி வயர்லெஸ் கனெக்ஷன் ஆகிக்கணும். இதை நாங்கள் கால் பண்ணுற லிங்க், அது வயர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வயர்டாக இருந்தாலும் சரி. அப்போ நாங்கள் CCNA ஸ்டாண்டர்டில் பார்க்குறோன்னா இந்த டிவைஸ் எல்லாத்தையும் நாங்கள் கால் பண்ணுற DTE டிவைஸ் உண்டு, DTE டிவைஸ். அப்போ நாங்கள் எப்படி எங்களுக்கு DTE டிவைஸை சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணலுமெண்டா இவங்க பேசிக்காக டேட்டா ஹேண்டில் பண்ணுறத மாத்திரம்தான் செய்கிறேன். என் டிவைஸ் டேட்டா ஹேண்டில் பண்ணுறத மாத்திரம்தான் இவங்க செய்கிறேன்.
இந்த கம்யூனிகேஷன் இவங்களுக்கு இன்னொரு தூர லொக்கேஷனில் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிறொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்க நெட் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ இவங்களோட டேட்டாவை ஒருத்தர் கன்வெர்ட் பண்ணணும். இந்த டிஜிட்டல் டேட்டாவை இல்லாட்டி அனலாக் எந்த டேட்டாவை எடுத்தாலும் இவர் கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் சிக்னலாக மாற்றி அனுப்பணும். இப்போ அந்த வேலையை செய்கிறவரை நாங்கள் கால் பண்ணுற டிசிஇ டிவைஸ் உண்டு. டிசிஇ அப்போ டிடிஇ இருந்தால் கட்டாயம் டிசிஇ உண்டு ஈக்கவே வேணும். இவர் அப்படி வைத்து அடுத்த சைடில் ஃபஸ்ட்டுக்கே கனெக்ட் ஆகிற டிசிஇ டிவைஸுக்கு அவர் ரிசீவ் பண்ணுற இந்த சிக்னல் எல்லாம் எடுத்து டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அங்கே இருக்கிற டிடிஇ டிவைஸுக்கு கொடுக்கும். அப்போ இந்த நெட்வொர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள நாங்கள் இதை கண்ணுக்கு விளங்குறதை நாங்கள் கால் பண்ணுற டொப்பாலஜி. இப்போ டொப்பாலஜி எப்படி இருந்தாலும் உள்ளுக்கு நாங்கள் கன்ஃபிகர் பண்ணுற சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதை நாங்கள் கால் பண்ணுற ஆர்கிடெக்சர். ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சர், கிளையண்ட் சர்வர், டொமைன் பேஸ், இப்படி ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு விளங்க எடுக்க போகிற எங்களோட பேசிக் ஆர்கிடெக்சர் இந்த ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சர். இதுலேயும் சரியான இஷ்யூஸ் இருக்கிற ரைட். சில நேரத்துக்கு நெட்வொர்க்கில் யூஜி அதை முடிச்சுட்டு வர சர்வர்ன்ற ஒரு வேர்டுக்கு சரியான டெஃபினிஷனை தாங்கொண்டா அதுக்கு சரியான டெஃபினிஷன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வரது இல்லை. அப்போ அதனால் நாங்கள் இதெல்லாம் படித்தக்கொள்ள சரியான முறையில் விலங்கெடுத்து படித்தோணும். அப்படி படித்தா தான் எங்களுக்கு அதில் ஃப்யூச்சரில் சரியான முறையில் யூஸ் பண்ணலுமாறு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர இதுக்கு அங்கேயும் படித்து அதை அப்கிரேட் பண்ணிக்கொள்ள. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிற ஆர்கிடெக்சர் வந்து பியர் டு பியர், அப்படி இல்லை நாங்கள் இதை கால் பண்ணுற ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சர். இதுலேயும் பியர்ஸ்ண்டா எல்லாமே ஒரே லெவல், இவங்க எல்லாமே பியர்ஸ் ஈன. அப்போ ஈன இந்த நெட்வொர்க் சிஸ்டம்ட மெத்தட் என்னான்னா இதில் கொஞ்சம் ஷேரிங் ரிசோர்ஸஸ் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதில் இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டிவைட் பண்ணி ஷேரிங் ரிசோர்ஸஸை கொடுத்திக்கிறேன். என்ன ரீசன்டா இதெல்லாம் வந்து பேசிக் மெஷின்ஸ். அப்போ இதுக்கு பெரிய லோடு ஒன்று போடலாம். அதனால ஈக்கிற மெஷின்களுக்கு டிவைட் பண்ணி இதை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு செட்டப்பை பண்ணுறேன். அப்போ இகின ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நினைப்போம் இந்த மெஷினை யூஸ் பண்ணுற ஒரு ஜான். இப்போ இந்த மெஷினுக்கு ஜான் லொகின் ஆகினா அவர் நெட்வொர்க் மூலமாக இந்த மெஷினுக்கு வரக்குள்ள இவர் என்டர் ஆகிறது கூடாது. இந்த மெஷினுக்குள்ளே என்டர் ஆகிறா இருந்தால் ஜோனுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மாத்திரம்தான் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே கனெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொருத்தருடைய பாஸ்வேர்டை யூசர் நேமே கொடுத்தா அது செக்யூரிட்டி ரிஸ்க், அது நெட்வொர்க்குக்கு சூட்டபிள் இல்லை. அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன செய்வார், இந்த ஜோன்ன்ற யூசர் அக்கௌண்ட்டையும் பாஸ்வேர்டையும் இந்த 6 மெஷின்லேயும் க்ரியேட் பண்ணுவார். அப்போ இவருக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை, இந்த மெஷினுக்கு லொக் ஆகினா இந்த எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிடும். அதே நேரத்தில் இன்னொரு நெட்வொர்க் யூஸர் இருக்கிறாரு மார்ட்டின். பவர் இதால் லொக் ஆகிறன்னு வைங்களேன், அவருக்கு இந்த எல்லா மெஷினுக்கும் அக்சஸ் பண்ணணுமா இருந்தால் இந்த எல்லாத்துலேயும் மார்ட்டின்ன்றது இருக்கணும். அப்போ எந்த யூசர் எந்த மெஷினால் லொக் ஆகினாலும் சரி எல்லா மெஷின்லேயும் அந்த யூசர் அக்கௌண்ட் இருந்தால் நெட்வொர்க்கில் இருக்கிற வேண்டிய ரிசோர்ஸஸை அக்சஸ் பண்ணிடும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்குக்கு தான் சூட்டபிள். ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் மட்டிக்கிற ஒரு நெட்வொர்க்குக்கு ஓகே, அதுக்காங்கள சூட்டபிள் இல்லை. அப்போ நீங்கள் விலங்கெடுக்கணும். சும்மா சூட்டபிள் இல்லைன்ற வேர்டை மாத்திரம் நாங்கள் விலங்கெடுத்தேல ஏன் சூட்டபிள் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, பிகின வந்து இந்த ஒரு மெஷினில் 6 யூஸ் அக்கௌண்ட் இருக்கணும், இந்த எல்லாத்துலேயும் 6 யூஸ் அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணணும். அப்போ மெஷின் கூட கூட ஆட்கள் கூட கூட இந்த கன்ஃபிகரேஷன் இப்படி கூடிக்கொண்டு போகும். அதனால இது பெரிய ஒரு நெட்வொர்க்குக்கு சூட்டபிள் இல்லை. அப்போ சில சிச்சுவேஷனில் வந்து இது வெரி யூஸ்ஃபுல். ஒரு 2-3 மெஷினை டக்குன்னு கனெக்ட் பண்ணி ஏதாவது ஷேர் பண்ண மாத்திரம் ஒன்று சொன்னால் அதுதான் நாங்கள் சொல்கிறேன். சில சின்ன விஷயமே தெரிஞ்சிக்கணும், பெரிய விஷயமே தெரிஞ்சிக்கணும். அந்த செகண்டுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு டொமைன் வேஸ்ட் ஆர்கிடெக்சர் போகிறது அர்த்தம் இல்லை, டைம் வேஸ்ட். அதில் டொமைன் வேஸ்ட் ஒரு யூசேஜும் இல்லை. அதை போல் டைமுக்கு நாங்கள் டக்குன்னு இந்த பியர் டு பியர் ஆர்கிடெக்சரை கன்ஃபிகர் பண்ணி எடுக்கணும். அப்போ இப்போ நீங்கள் இந்த கிளிப்பில் நீங்கள் விலங்கெடுக்கணும். ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சர்ன்றதுல உங்களுக்கு டவுட் வரையலாம். பியர் டு பியர் ஆர்கிடெக்சர்ன்ற மீனிங் என்னது, அதை எப்படி கன்ஃபிகர் பண்ணிக்கிற, அதில் யூஸ் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஒர்க் பண்ணுற மெத்தடாலஜி என்ன, இது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இப்போ அடுத்தது நாங்கள் இவங்களை ஒர்க் குரூப்புக்கு போட போகல கம்ப்யூட்டர் நேம் ஒன்று கொடுக்கணும், ஒர்க் குரூப் நேம் ஒன்று கொடுக்கணும்.
அப்போ கம்ப்யூட்டர் நேம் ஒன்று கொண்டு வித்தியாசமாக இக்கணும், அது யூனிக்காக இக்கணும். இவர் கொடுக்குற பேர் இங்கே கொடுக்கல. ஆனால் இவங்க எல்லாத்துடையும் ஒர்க் குரூப் வந்து ஒரே பேரில் ஈக்கணும். அப்போ தான் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் குரூப்பில் ஒர்க் பண்ண எலுமாகுது. அப்போ நாங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணின உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் குரூப் நேமை ஒர்க் குரூப் பண்ணி போடுவாங்க. அப்போ நீங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாட்டி இவங்களோட ஒர்க் குரூப் நேம் ஒர்க் குரூப் பண்ணி இருக்கும். தேவைண்டா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். அப்போ இந்த நாங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணிடுறோன்னே இவருக்கும் ஒர்க் குரூப் வரும், இவருக்கும் ஒர்க் குரூப் பண்ணுற இதில் இன்ஸ்டால் ஆகும். அப்போ எல்லாமே ஓகே. இப்போ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஓகே. அப்படின்னா இதில் நாங்கள் பெருசாக விலங்கெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெட்வொர்க் கேபிள் இதில் அடித்து சுவிட்சுக்கு இதில் இந்த ஒரு கேபிள் அடிச்சிடு. அதுக்கப்புறம் இந்த மெஷினுக்கும் நெட்வொர்க் கேபிள் ஒன்று அடித்து அதை சுவிட்சுக்கு அடித்தா ரைட், ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் ஓகே. அப்போ இப்போ நாங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணின உடனே நாங்கள் ஐபி அட்ரஸை பற்றி போகிற டீட்டெயிலாக படிச்சிடும். இப்போ வரைக்கும் ஐபி அட்ரஸ் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கில் தான் நீக்குது. அதனால் கம்யூனிகேஷன் நடக்கும். இங்கே விலங்கொடுக்கணுமான விஷயம் என்ன தெரியுமா? சில முக்கியமான ஃபீச்சர்ஸும் சில முக்கியமான சர்வீசஸும் இருக்குது. இது வந்து சரியான முறையில் கன்ஃபிகர் பண்ணி இல்லாட்டி மெஷின்ஸை காட்டாது, மெஷின்ஸை அக்சஸ் பண்ண விடாது, நெட்வொர்க் அக்சஸ் டினைடுன்னு வரும். இதை போல் ஒரு கொட இஷ்யூஸ் வரும். அப்போ நாங்கள் இதை சரியாக விலங்கெடுத்தால் எங்களுக்கு தெரியும் ஒர்க் குரூப் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கொள்ள இந்த சர்வீஸ் இந்த ஃபீச்சரை நாங்கள் சரியாக செட் பண்ணணும். அப்போ ஒர்க் குரூப் வேலை செய்யும். ஒரு 2 தானே ரீஃப்ரெஷ் பண்ணிடுறோன்னே டக்குன்னு எல்லா மெஷினையும் காட்டும். இல்லாட்டி மிச்சம் அக்சஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ நாங்கள் பார்க்கணும் என்னென்ன சர்வீஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நாங்கள் ஒர்க் குரூப்பில் ஒரு மெஷினை போடக்கொள்ள கன்சிடர் பண்ணணும். அப்போ இதில் வச்சு நான் வந்து எங்களோட இந்த மெஷின் வந்து விண்டோஸ் 8.1 இதில் நான் ஒரு வர்ச்சுவல் மெஷின் போட்டிக்கிறேன் 2016 சர்வர். அதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக எம்சிஎஸ்சி எக்ஸாமுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சர்வர். அப்போ உங்களுக்கு வர்ச்சுவல் இது கிளியர் இல்லாட்டி நான் போகிற எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ வர்ச்சுவல் விஎம்வேஆர் சரி வர்ச்சுவல் பாக்ஸ் சரி உங்களுக்கு கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ள ஏழுமணிச்சுன்னா உங்களுக்கு 2 மெஷினை போட்டு கனெக்டிவிட்டியை எனேபிள் பண்ணிக்கொள்ள இயலும். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போய்த்து பார்ப்போம் இந்த சர்வீஸ் இந்த ஃபீச்சர்ஸ் என்னதுண்டு. ரைட், இதுதான் இந்த விண்டோஸ் 2016 சர்வர் மெஷின். இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ இதில் வந்து ஒர்க் குரூப் நேம் சேம் ஒன் பண்ண எங்களுக்கு பார்க்க இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போனால் இன்றைக்கு ஒர்க் குரூப் என்ன டெஸ்க்டாப் மெஷின் நேம் ஒர்க் குரூப் நேம் வந்து சேம். ஒர்க் குரூப் அப்போ பேரில் ஒரு இஷ்யூவும் இல்லை, ரெண்டுலேயும் ஒர்க் குரூப் நேம் வந்து சேமாக தான் நிற்குது. அப்போ நாங்கள் இப்போ நெட்வொர்க் அக்சஸ் பண்ணுறதுக்கு போனால் இதில் போய் நாங்கள் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணினா நெட்வொர்க் டிஸ்கவரி இஸ் டேர்ன் ஆஃப். அப்போ இது டேர்ன் ஆஃபில் இருந்தால் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ணவே விடாது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் போய்த்து இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கொள்ளணும். அப்போ இதில் வந்து நாங்கள் இந்த நெட்வொர்க் ஐக்கன் ஒன்று வரும் இப்படி இந்த டாஸ்க் பாரில் இதை நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் ஷேரிங் சென்டருக்கு போனால் சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் இதில் வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணணும். ஃபைல் அண்ட் பிரிண்ட் ஷேரிங் இது ரெண்டும் கட்டாயம் ஆன் பண்ணிக்கணும். இந்த செட்டிங் ஆக முக்கியம். சில நேரத்தில் நீங்கள் இப்படி செட் பண்ணி சேவ் பண்ணினாலும் மறுக வந்து பார்க்கணும் மறுக இது ஆஃபில் போய்ட்டு இருக்கும், மிச்சமே டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நடக்கும். இப்போ அதனால தான் சில சர்வீஸ் சீக்கிர நாங்கள் அதுகளையும் கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் இவங்க ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக வேலை செய்வாங்க. ரைட், இப்போ இது ரெண்டையும் ஆன் பண்ணி நாங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் பார்க்கணும் சர்வீசஸ். சர்வீசஸில் எஸ்எஸ்டிபி இந்த டிஸ்கவரி என்ற ஒரு சர்வீஸ் இருக்கிற அதாக முக்கியம். இல்லாட்டி நாங்கள் அங்கே ஆன் பண்ணினாலும் அது ஆஃப் ஆகும். இது இப்படி மேனுவல்னு சொல்லி இருந்தால் அதோட மீனிங் என்ன தெரியுமா, நாங்கள் மேனுவலாகவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ மறுகாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு சம்டைம்ஸ் ரன் ஆகாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதை ஆட்டோமேட்டிக்கு மாற்றி அப்போ எப்போயுமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் பண்ணுங்க.
அப்போ நீ இப்போ அப்ளை ஓகே பண்ணி சரி வராது, இவரை சர்வீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் தான் அப்ளை ஓகே. அதோட இன்னொரு சர்வீஸ் இருக்கிற ஃபங்க்ஷன் டிஸ்கவரி ப்ரொவைடு. அடுத்தது ஃபங்க்ஷன் டிஸ்கவரி ரிசோர்ஸ் பப்ளிகேஷன். இதே நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். அப்போ எங்களோட ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும். இதுதான் நாங்கள் மெயினாக பார்க்கணுமானது. சில டைம் இதில் செஞ்சதுக்கு போகிறவும் இன்னும் மெஷின்ஸை காட்டுற மிச்சம் லேட் ஆகிக்கொண்டு இருக்கிறா இருந்தால் கம்ப்யூட்டர் ப்ரௌசர்ன்றது எங்களுக்கு ஒரு தானம் ரீஸ்டார்ட் பண்ண இயலும். இது ரன்னிங்கில் இருந்தாலும் ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டால் சரி. அதே மாதிரி தான் இந்த மிச்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து எங்களுக்கு சால்வ் பண்ணேலும் இந்த சர்வீஸை அதை ரீஸ்டார்ட் பண்ணினா. ரைட், அப்போ கிளியரா? அப்போ நாங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை போட்டோடனே அவங்களோட ஒர்க் குரூப்பில் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் நேமுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் நேம் கொடுத்தா போதும். அதுக்கு பிறகு நாங்கள் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணக்குள்ள இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் இல்லாமாக்கி ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண வச்சோணுமா இருந்தால் இப்போ நான் செஞ்ச செட்டிங் எல்லாத்தையும் செஞ்சு போட்டுட்டு தான் நாங்கள் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண போனால் எங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வராது. பாருங்க, உடனே காட்டுது. அடுத்த மெஷின் வந்து ENT, இந்த மெஷின் பேர் 2016 SV. அப்போ அடுத்த மெஷினில் நான் அந்த சர்வீஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் டைம் எடுக்குமே. இதே மாதிரி தான் அங்கேயும் அந்த செட்டிங் எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும். இது ரெண்டும் கட்டாயம் ஆன்ல இருக்கணும். அதோட அந்த அதில் செஞ்ச சர்வீஸ் எல்லாம் ஆன்ல இருக்கணும். அப்போ நாங்கள் இந்த மெஷினில் போய்த்து நெட்வொர்க்கை பார்ப்போம். இது அடுத்த சர்வர் மெஷின், இது எங்களோட மெஷின். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகணும். என்ன கிளியர் ஆகணும்? பியர் டு பியர் ஆர்கிடெக்சர்ண்டா என்ன, அதை நாங்கள் எப்படி செட்டப் பண்ணணும், அதோட ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் பண்ணுறோம். இன்னும் நாங்கள் செட்டப்பை செய்யலை. பேசிக்காக 2 மெஷினோ 10 மெஷினோ ஒர்க் குரூப்பில் போடுறா இருந்தால் என்னென்ன செட்டிங் தான் செய்யணும்னு பார்த்து இன்னும் நாங்கள் பார்க்கல. இதில் யூஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதில் யூஸ் அக்கௌண்ட் எப்படி வேலை செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு தியரி தெரியும். இவரிலிருந்து இவருக்கு வரணுமா இருந்தால் இவரோட பாவிக்கிற யூஸ் அக்கௌண்ட் இதில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு யூசர் அக்கௌண்ட்டால் இங்கே வரணுமா இருந்தால் அந்த யூஸ் அக்கௌண்ட் இங்கே இருக்கணும். அப்போ இந்த பேசிக் ஐடியாவை உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகணும். அப்போ அடுத்தத்தில் வந்து எங்களுக்கு என்ன செய்யலும், யூஸ் அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஃபுல் கன்ஃபிகரேஷனோட IP அட்ரஸையும் நாங்கள் படித்து எங்களுக்கு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எப்படின்றத பார்க்க. தேங்க்யூ.